இன்றைக்கு ஸ்டாலின் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி திண்ணையில படுத்திருந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டும் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறகுனா கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஆக முடியுமா? ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு கிளைச்சலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், பிறகு முதலமைச்சர், பிறகு உங்களால் பொதுச் செயலாளர் கட்சிக்கு நான் உழைத்து வந்தேன். உங்க அப்பாவுடைய அடையாளத்தில் வரல. ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீங்க பெற்றுக்கிறீங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின். அப்படி சொல்லத்தான் ஸ்டாலினே தெரியுது. இங்கே அண்ணா திமுக உழைப்பு இருக்கு, உழைப்பவர்களுக்கு இடம் உண்டு, தலைமைக்கு விசுவாசங்களுக்கு இடம் உண்டு, மக்களுக்கு உழைக்கின்றவர்களுக்கு இடம் உண்டு. இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவேதான் நீங்க எத்தனை முறை இங்க கட்சியை உடைக்க பார்த்தாலும் உடைக்க முடியல. உடைக்க முடிஞ்சுதா? இங்கிருந்து ஒருத்தர் போய் சேர்ந்திருக்கிறார்ல. நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன், எங்க ஆளுகள்லாம் கூட ஒருத்தர் ரெண்டு பேரு அண்ணா இவரை சேர்த்திக்கலாம், டே சேர்த்துனா ஒட்டுமொத்த கட்சிக்கு போயிரும். திமுகவுக்கு பி டீமா இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னங்கிறாங்கண்ணா, அண்ணா நல்ல வேலைக்கு தப்பிச்சுதுண்ணா அப்படிங்கிறாங்க. ஆக திமுகவுக்கு பி டீமா இருந்தவர் இன்னைக்கு திமுகவுக்கு போயிருக்காரு. கேவலமா இல்ல? ஏங்க அசிங்கமா இல்ல? வேட்டி மாத்தி கட்டிட்டு போனா அது ஒரு மனிதரா? மனிதர் பிறந்தால் ரோசமுள்ளவராக இருக்க வேண்டும். அப்படி அந்த மனிதர் இல்ல. பதவிக்காக எதை வேணாலும் செய்கின்ற சில ஜென்மங்கள் மண்ணிலே பிறந்திருக்குது. அதையும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சி தலைவர் அம்மாவோட ஆசையோட அவர்களை விரட்டி அடிச்சோம். இன்னைக்கு வடிவேல் நடிச்ச ஒரு படம், வடிவேல் நடிச்ச ஒரு படம் 23ஆம் புலிகேசின்னு ஒரு படத்தை பார்த்திருக்கிறீங்க, பாத்தீங்களா? அப்படித்தான் திரு ஸ்டாலின் அப்பாவும் மகன் உதயநிதியும் 5 வருஷம் இந்த ஆட்சி நடத்தினாங்க. 23ஆம் புலிகேசி மாதிரி ஆட்சி நடத்தி நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க.